ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்டிடியூடில் வந்து மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்க போகிறோம். அதாவது எல்சிஎம்மில் தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. x⁴ - 1 x² - 2x + 1. அதை வந்து நம்ம வந்து இந்த x⁴ - 1 வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அதாவது x² பவர் 2 - 1, அதாவது 2 × 2னாலும் 4 தானே. அப்போ இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இந்த மாதிரி எழுதினோம்னா இது வந்து இந்த ஃபார்முலா மாதிரி இது இருக்கா? அதாவது a² - b² = a + b a - b. அதே இதுதானே a² - b², b² வந்து 1, a² வந்து இந்த x² பவர் ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதலாம்? a + bன்னு எழுதலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? x², அப்போ x² + 1 x² - 1ன்னு இந்த இதுபடி எழுதிடலாமா? இப்போ இது எப்படி இருக்கு? a² - b² மாதிரி தானே இருக்கு. இந்த டேர்ம் வந்து அப்படி இருக்கும். இதை வந்து மேலே சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த x² - 1 வந்து x + 1 x - 1ன்னு எழுதிக்கலாமா? இந்த இதுக்கு முடிஞ்சிட்டு. அப்புறம் இந்த x² - 2x + 1 வந்து இந்த ஃபார்முலா படி இருக்கா? அதாவது எக்ஸுக்கு பதில் a போட்டிருக்காங்க, எக்ஸுக்கு பதில் ஏக்கு பதில் நம்ம இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, -2 அப்படி இருக்குதா? எக்ஸ் ஏ வந்து எக்ஸு தானே, பி வந்து 1, அப்போ b² 1². அதே மாதிரி இருக்கா? அப்போ இந்த டேர்மை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாமா? x - 1² அதாவது a - b². a வந்து எக்ஸா -1, அப்போ ஸ்கொயர். இப்போ எல்சிஎம்னா எல்லாம் பொதுவாக தானே எடுத்துருக்கணும். அப்போ ஆன்சர் இஸ் x² + 1 x + 1 இங்கே x - 1². அப்போ ஆன்சர் வந்து இதுதான், x² + 1 x + 1 x - 1². எல்சிஎம்னா ஃபுல்லாகவே எடுப்போமா? HCF தானே பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுப்போம். அதனால ஆன்சர் வந்து இதுதான்.